உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே கடந்த 2 செய்திகளிலே தேவன் யோசுவாவோடு கூட இருந்து இஸ்ரவேலருக்கு வாக்கு பண்ணின அந்த தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிறதும் நலமும் விசாலமான தேசத்தை யோசுவாவிட்ட சொல்லி அதை இஸ்ரவேலருக்கு பங்கிடும்படியாக சொல்லியிருந்தாரே, வெறுமனே அதை சொல்லவில்லை. அது ஒரு பெரிய யுத்தம் இருக்கிறது என்று கர்த்தருக்கு தெரியும். யுத்தத்தில் மனுஷர்கள் மட்டுமல்ல, அந்த மனுஷர்களோடு சேர்ந்து பிசாசும் தேவனுக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் போராடுகிறான். திரும்ப சொல்கிறேன், இஸ்ரவேலருக்கு அங்கே யுத்தம் இருந்தது. ஆனால் அது யுத்தத்தில் எதிரிகள் யாருன்னு பார்த்தா, எதிரிகளாகிய மனுஷர்களும் சரி, அந்த எதிரிகளாகிய மனுஷரோடு கூட இருந்து கிரியை செய்கிற பிசாசும் சரி, அந்த 2 வகையான ஆட்களும் இஸ்ரவேலுக்கு விரோதமாய், ஏன் ஒரு விதத்தில் தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் சொல்லிட்டாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சொல்லிட்டாரு, இஸ்ரவேலருக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னு. அதை அவர் கொடுக்குறாரு. அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசேயின் மூலமாய் அவர்களை விடுவித்து வனாந்தர வழியாய் 40 வருடங்கள் நடத்தின பிறகு இப்பொழுது அந்த வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் நுழைகிற படலம், அது நுழையும் போது 2 ராஜாக்களை மோசே கூட இருந்து கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். அந்த ராஜாக்களை தோற்கடித்தார். பிறகு பாருங்க, யோசுவா யோர்தானை தாண்டறதுக்கு முன்னாடி கர்த்தர் அவன்கிட்ட பேசியிருக்கிறாரு, எப்படி யோர்தானை தாண்டி போகணும். கர்த்தருடைய ஆசாரிகள் பெட்டியை தூக்கிட்டு போய் அந்த யோர்தான் நதியில் நிற்கணும். யோர்தான் நதி ஓடாமல் நின்று பின்னிட்டு திரும்பி போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரிகள் யோர்தான் நடுவில் நிற்கணும். அப்பொழுது இஸ்ரவேலர்லாம் கடந்து போகணும். அப்படி சொன்னார். அப்படியே நடந்தது. பிறகு பெட்டியை தூக்கி கொண்டு ஆசாரிகள் கரையேறின போது மறுபடியும் யோர்தான் கரை புரண்டு ஓடியது. அதுக்கு முன்னாடி அந்த யோர்தான் நடுவிலிருந்து 12 கற்கள், ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு கல்லாக, ஒரு 12 கற்களை எடுத்து வெளியே கொண்டு வந்து கூச்சி வைங்க அப்படின்னு சொல்லி, நட்டு வைங்கன்னு சொல்லி, அப்புறம் அந்த யோர்தான் நதியிலே நடுவில் 12 கோத்திரத்துக்கு ஒவ்வொரு கல்லாக நட்டு வைங்க. இது அடையாளமாக இருக்கும். எதற்கு? தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தானிலே தரை வழியாய் கடந்து வர பண்ணினார். யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்து தரை வழியாய் இஸ்ரவேலை கடந்து வர பண்ணினார் என்பதற்கு அடையாளமாக, சாட்சியாக அதை செய்யுங்கள் என்றார். அதை செய்தார்கள். அப்படியாக அவர்கள் மரண யோர்தானை தாண்டினார்கள். பாருங்கள், ஒவ்வொரு சமயத்திலையும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னாடி அங்கே ஏதோ ஒரு சோதனை, ஒரு தடை அங்கே இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே கூட நீங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு முன்பாகத்தான் இப்போ நீங்கள் அனுபவிக்கிற அந்த உபத்திரவங்களோ, பாடுகளோ, எதிர்ப்புகளோ அங்கே இருக்கின்றன. இதை நீங்கள் ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். இந்த போராட்டங்கள், எதிர்ப்புகள், தடைகளை மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அது மட்டும் இல்லை, அங்கே போன பிற்பாடு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அங்கே யோர்தானை தாண்டினார்கள், மரணத்தை ஜெயித்தார்கள். எலியா கூட ஏசபேல்கிட்ட பயந்து கொன்றுவான்னு சொல்லி பயந்து ஓடிப்போனானா. பிறகு சில காலங்கள் அவன் பூமியில் உயிரோடு இருந்தபோது அவன் நல்லா கர்த்தருக்கு தன்னை ஒப்புவிச்சு
அந்த மரண பயத்தை மேற்கொண்டான், ஜெயித்தான். அப்படியெல்லாம் ஒன்றும் பைபிளில் எழுதலையே பாஸ்டர். ஆமாம், அது எழுதலை. ஆனால் ஏசபேல் கொன்றுவான்னு சொல்லி பயந்து ஓடின, மரண பயத்தோடு கூட ஓடின அந்த எலியா திரும்பி வந்து என்ன செய்கிறான்? இப்போ கடைசியில் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடி என்ன செய்கிறான்? அந்த மரண யோர்தானை தாண்டுறான். அங்கே சால்வையை முறுக்கி அடித்தானா யோர்தான்றாக பிரிந்ததான். அங்கே எலியாவும் எலிசாவும் அதில் நடந்து போனார்களாம், அக்கறைப்பட்டார்களாம். அப்போ அந்த மரணத்தை ஜெயித்த அந்த எலியா, இப்போ இயேசு வந்து நமக்காக சிலுவையில் பாடுபட்டு அவர் மரித்தார். அதன் மூலமாய் நமக்கு மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுத்துருக்கிறார். இப்போ மரணத்தை பற்றி நமக்கு கவலையே இல்லை. இங்கே விட்டால் நேராக பரலோகம்யா அப்படி சொல்லுவோம். எப்போ போனாலும் பரலோகம் என்று நம்முடைய இருதயத்தில் அவ்வளவு சமாதானம் இருக்கிறது. அதனால் மரண பயம் நம்மை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாக இஸ்ரவேலர் அங்கே அந்த யோர்தானுக்கு அக்கறையில் இருந்தபோது அங்கே கர்த்தர் பேசினார். நீ என்ன செய்யணும்? ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டியை சுமந்து கொண்டு அந்த யோர்தானின் தண்ணீர்கள் அண்டையில் போகணும். அப்போ யோர்தான் பின்னிட்டு போகும். அப்போ அந்த பெட்டியை சுமக்கிற ஆசாரிகள் போய் யோர்தான் நடுவில் நிற்கணும். கர்த்தருடைய பெட்டி, அது கர்த்தர் இஸ்ரவேலருக்கு வழி உண்டாகும்படியாக அவர் யோர்தானிலே இறங்கினார். மரணத்தை ஜெயித்தவர் அங்கே இருக்கிறார். மரண யோர்தானை பின்னிட்டு திரும்ப பண்ணுகிறவர் அங்கே இருக்கிறார். கர்த்தருடைய பெட்டி சென்றது. நான் சொன்னேன், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் தான் அந்த கர்த்தருடைய பெட்டியாக இருக்கிறீங்க. நீங்கள் போகிற இடத்துலேருந்து மரண பயங்கள் ஓடி போகும், பிசாசுகள் ஓடி போகும், வியாதி ஓடி போகும். கர்த்தர் அப்படியா உங்களையே கர்த்தருடைய பெட்டியாக வைத்திருக்கிறார். ஏனென்றால் உங்களுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். உங்களுடைய சரீரமே கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறது. அப்படின்னா நீங்கள் போகிற இடத்துல இருந்து இருள் ஓடி போயிடும், பிசாசுகள் ஓடி போகும், மரண பயங்கள் நீங்கும், அங்கே ரட்சிப்பு உண்டாகும். அதை தான் அங்கே காட்டினார். அந்த மரண யோர்தானை இஸ்ரவேலர் தாண்டினார்கள். கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க வேண்டுமானால், அதுவும் பாலுந்தேன்னு ஓடுகிற தேசமாகிய நலமும் விசாலமான ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின கர்த்தர், அதாவது ஆபிரகாமுடைய சந்ததிக்கு இதெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணின கர்த்தர், அந்த சந்ததி இப்போ தான் அது எகிப்திலிருந்து வருது. அதுக்கு இந்த தேசத்தை கொடுக்கும்படியாக அங்கே வாக்கு பண்ணியிருந்தார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் இப்பொழுது இஸ்ரவேலோட கூட இருக்கிறார். அங்கே அவர்களுக்காக மரண யோர்தான் திறக்கிறது. அவர்கள் போய் தேசத்தை சுதந்திரிக்கிறார்கள். இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மரணம் வந்துவிடுமோ என்று நினைக்கக்கூடிய அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்குமானால், இது ஏதோ பயப்பட வேண்டிய காரியம் அல்ல. ஐயோ அப்படி ஆயிடுச்சுங்களே, ஆயிடுச்சு தான். ஆனால் அதை மேற்கொள்ளுகிற கர்த்தர் உனக்கு இருக்கிறார். இதை மேற்கொண்டு நீ அக்கறைப்படும்போது நீ சுதந்திரிக்க வேண்டிய பாலும் தேனும் ஓடுகிறதும் நலம் விசாலமான தேசம் உங்களுடைய முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதை நினைத்து பாருங்கள். எதிர்ப்பையும் பிசாசையும் பில்லிசூனியை ஏவி விட்டான் அப்படிங்கிறதெல்லாம் அதை பார்த்துக்கிட்டு இருக்காமல் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை பாருங்கள். அதாவது இந்த எரிகோ கோட்டைக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் யோசுவாக்கு என்ன ஒரு காட்சியை கொடுத்தார். அவன் கண்ணில் ஏறிட்டு பார்க்கும்போது அங்கே சமபூமியில் அங்கே ஒருவர் நிற்கிறார். அவர் இப்போ போய் நீங்கள் எங்களை சேர்ந்தவரோ எங்களுடைய சத்துருக்களை சேர்ந்தவரோ அப்படின்னு சொல்லி யோசுவா கேட்குறான். அதுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். கர்த்தருடைய சேனையின் அதிபதி யார்? கர்த்தருடைய சேனை எது? அது இஸ்ரவேலர்கள். அப்புறம் கர்த்தருடைய சேனை எது? அது கர்த்தருடைய இந்த இஸ்ரவேலரோட கூட இருக்கக்கூடிய கர்த்தருடைய தூதர்கள். அப்புறம் கர்த்தருடைய சேனை தளபதி யார்? அங்கே இயேசுவே அங்கே இருந்தார் என்று நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா யோசுவாட்ட கர்த்தர் சொல்லி பாதரட்சைகளை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது,
அப்படி சொல்கிறார். பழைய ஏற்பாடு பூரா பாதரட்சியை கழட்டி போடுறது, புதிய ஏற்பாட்டில் இயேசுவே பாதரட்சியை போட்டு விடுற ஒரு கதையை சொல்கிறது. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனையின் அதிபதியாய் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் நினச்சி பார்ப்பீங்களா? உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எரிகோ கோட்டை போல் உங்கள்கிட்ட தான் இருக்க தானே செய்யுது. யோர்தான் நதி போல், செங்கடல் போல், இந்த எரிகோ கோட்டை போல் ஏதாவது எதிர்ப்புகள், போராட்டங்கள் இருக்க தானே செய்யுது. நீங்கள் எரிகோ கோட்டையையும் அதோடைய உயரத்தையும் அதோடைய பலத்தையும் அது அடைச்சிருக்கிறதையும் அதை பார்ப்பீங்களா? அல்லது உங்களோட கூட உங்களுக்கு ஜெயம் கொடுக்கும்படி கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக அங்கே ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அதை நினைப்பீங்களா? கர்த்தர் யோசுவாக்கிட்ட சொல்கிறாரு, நான் இஸ்ரவேலின் தேசத்தின் அதிபதியாக, சேனைகளின் அதிபதியாக வந்திருக்கேன்னு. அப்போ யோசுவாவுக்கு என்ன தைரியம் நினைக்கிறீங்க? நம்மால் கூட இருக்கிறாரு, நம்முடைய கர்த்தர் கூட இருக்கிறாரு. அதனால் எரியோ கோட்டையவோ அதில் இருக்க அது பலத்தையோ கண்டு நான் பயப்பட வேண்டியதில்லை. எப்பேற்பட்ட யுத்த வீரர்கள் இருந்தாலும் அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. எனக்கு ஜெயம் கொடுக்கக்கூடிய ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார். நீங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள், போராட்டங்களில் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கறதுக்காக உங்களோடு கூட கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக உங்களோடு கூட இருக்கிறத நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களா? அதை நினைக்கணும். உங்கள்கிட்ட இருக்க எதிரிகளையும் சத்துருக்களையும் போராட்டத்தையும் மட்டுமே நினைக்கக்கூடாது. அவன் அப்படி சொல்லிட்டான், இவன் இப்படி சொல்லிட்டான், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்னை கேவலப்படுத்திட்டான். உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். சேனையின் அதிபதியாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இதை நினைப்பீங்களா? இதை நினச்சா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தில் ஜெயிச்சிருவீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எரியோ கோட்டையவும் அந்த இஸ்ரவேலர் பார்த்தாங்களே, அந்த ராட்சதர்கள், அவங்க கண்கள் நாங்கள் வெட்டுக்கிளி இருந்தால் நாங்கள் எங்கள் கண்ணிலே வெட்டுக்கிளி இருந்தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை பார்த்தா பிழைக்கவே மாட்டீங்க. என்ன நடந்துருச்சு? அவங்களாம் அந்த சத்துருக்களை, ராட்சதர்களை பார்த்தாங்களாம், நமக்கு முடியாதுன்னாங்க. கடைசிக்கு என்ன ஆச்சு? அந்த சந்ததி, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த சந்ததி எல்லாம் 2 பேர் தவிர மீதியெல்லாம் மறிக்க வேண்டியதாயிற்று. அதாவது கர்த்தரை பார்க்காமல் சூழ்நிலையையும் பிசாசுடைய கிரியைகளையும் எதிரிகள் எவ்வளோ வல்லமையுள்ளவர்களையும் அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு ஜெயம் கிடையாது. இப்போ கர்த்தர் பேதுருட்ட சொன்னார், நீ இறங்கி வா அப்படின்னு. இவர் தண்ணியில் நடந்துக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க முதல்ல எல்லாம் ஆவேசம்னு என்ன ஏதோ பிசாசு பேது என்ன நினச்சிக்கிட்டு அவங்க அலற. கர்த்தர் இல்லை இல்லை பயப்படாத, நான் தான் அப்படின்னு சொல்ல, நீரே ஆனால் நான் தண்ணியில் இறங்கி வர உத்தரவு கொடுனா வா அப்படின்னாரு. இறங்கிட்டான், நடந்தான். அவன் கர்த்தரை பார்த்துக்கிட்டு இருந்த வரைக்கும் தண்ணி மேலே நடக்கிறான். அப்புறம் காற்றையும் கடலையும் கொந்தளிப்பையும் பார்த்தவொன்னு மூழ்க ஆரம்பிக்கிறான். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? எதை முன்னிறுத்துகிறீர்கள்? தாவீது சொல்கிறான், கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக நிறுத்தியிருக்கிறேன், ஆதலால் நான் அசைக்கப்படுவதில்லை. இப்போ நீங்கள் யாரை உங்கள் முன்னாடி நிறுத்தியிருக்கீங்க? பிசாசு ரொம்ப பலமுள்ளவன், வல்லமையுள்ளவன். பார்த்தா பிசாசுடைய கிரிகள் அதிகமாகிக்கிட்டே போகுது பாஸ்டர், அதனால் பிசாசு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறானோன்னு தோணுது. நாங்கள் என்ன செய்கிறது? உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனால் இன்னொரு உண்மை இருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொன்ன பவுல் சொன்னானே, அதுவும் உங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் எந்த கட்சியில் இருக்கீங்க? என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு படுத்துக்கிற கட்சியா, அல்லது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லி தைரியமாக கிறிஸ்துவுக்குள் நம்மை புதுப்பித்து கொண்டு நம்மை பலப்படுத்தி கொண்டு நாம் முன்னேறலாம் என்கிற அந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்கீங்களா? நீங்கள் சரியான கூட்டத்தில் இருங்க. நீங்கள் ஜெயிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய அது போன்ற வாழ்க்கையை சுதந்திரித்து கொள்ள அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஜெயமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க அழைக்கப்பட்டவர்கள். பிசாசுடைய கிரிகளை அழிப்பதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களோட பட்சமாக இருந்தால் உங்களுக்கு விரோதமாக இருப்பவன் யார்? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்களும் இப்பொழுது யாரை உங்களுக்கு முன்பாக நிறுத்தியிருக்கிறீர்கள்? கர்த்தரையா
அல்லது பிசாசையும் பிசாசுடைய ஜனங்களையுமா? அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை மாறாது. கர்த்தர் பரிசேயர்கிட்ட சொல்கிறாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அதை ஆராய்ஞ்சு பாருங்கள், என்னை பற்றி சொல்லியிருக்குல்ல, நான் ஜெயம் கொடுக்குற ஆள் கூட இருக்கிறேன்ல என்று சொல்லி, அப்படி சொல்லுகிற கர்த்தர் இருக்கிறாரே, அதை நினைக்கிறீர்களா? எதை நீங்கள் முதன்மைப்படுத்துகிறீர்கள்? அவன் பிசாசு இருக்கிறான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவனுக்கு 2வது இடத்த போடுங்க. முதலிடம் கர்த்தருக்கு. முதலிடத்தை கர்த்தருக்கு கொடுக்கும்போது நீங்கள் ஜெயிப்பீர்கள். இப்போ அப்படி சேனையின் அதிபதியாக கர்த்தர் கூட வர்றேன்னு சொன்ன பிறகு கர்த்தர் என்ன சொன்னார் யோசுவாக்கிட்ட? எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்புகளை எக்காலம் பிடித்து கொண்டு போக வேண்டும். எக்காலம், அது ஜெயத்தின் எக்காலம் ஊதுறதுக்கு. 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொணியிடும் போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆர்வரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். அவ்வளோதான் சொல்கிறாரு. என்ன செய்யணுமா? யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்புகளை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அது கொம்புகள் ஊதும்போது ஜெயத்தொனி. 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொணியிடும் போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் எல்லா ஜனங்களும் மகா ஆரவாரத்தோടെ ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள். என்ன செய்யணும்னு சொல்லிட்டார். கர்த்தர் கூட இருக்கிறாருன்னா அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுற ஐடியா வேறு கொடுக்குறாரு. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை யுத்த புருஷர் எரிகோ கோட்டையை சுற்றி வரணும். அப்புறம் 6 நாள் அப்படி செய்யணும். 7ஆம் நாள் 7 தடவை சுற்றி வரணும். அப்புறம் எக்காலத்தை ஊதணும். அப்போ ஜனங்கள்லாம் ஆர்ப்பரிக்கணும். ஆர்ப்பரிக்கணும்னா என்னது? அல்லே லூயா அப்படி சொல்கிறது என்னது? அப்படி இல்லை, ஜெயத்தின் கோஷம் அங்கே இருக்க வேண்டும். அப்பொழுது கோட்டை இடிந்து விழும்னார். அப்போ ஆளால் நேராக போய் உள்ளே போய் அந்த கோட்டையெல்லாம் பிடிச்சிக்கங்க, உள்ளே இருக்க இந்த பட்டணத்தை பிடிச்சிக்கங்க அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். ஆக இதை நினைத்து பாருங்கள். கர்த்தர் என்ன சொன்னார்? எரிகோவையும் அதன் ராஜாவையும் அதன் யுத்த வீரரையும் உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஆனால் நீ என்ன செய்யணும்? போய் கர்த்தருடைய பெட்டி எடுத்துகிட்டு யுத்த புருஷரெல்லாம் அந்த கோட்டையை ஒரு தடவை சுற்றி வாங்க. 6 நாளைக்கு 6 தடவை சுற்றுங்க. 7ஆவது நாள் 7 தடவை சுற்றுங்க. சுற்றி முடிஞ்ச ஒரு பாடு அந்த ஆசாரியர் எக்கால சத்தம் ஊதட்டும், நெடுந்தொணி இடட்டும், அது மாதிரி நெடுந்தொடி எடுக்கிறட்டும். அப்பொழுது சுற்றி இருக்க நீங்கள் ஜனங்கள்லாம் ஆர்ப்பரியுங்கள், அப்பொழுது கோட்டை விழும் அப்படின்றாரு. அவர் சொல்கிறாரு, சொன்னதை செய்கிறாரு. நடந்தது என்ன? அப்படியே நடந்தது. அங்கே சுற்றி வந்தார்கள். ஒருத்தர் ஒன்றும் பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தார். நம்ம ஆளுங்க பொதுவாக பேசுனா என்ன சொல்லுவாங்க? சும்மா சுற்றிட்டு வந்துட்டால் போதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எக்காலம் அது ஊதுனா போதுமாம்பாங்க, நம்ம ஆர்ப்பரிச்சா போதுமாம்பாங்க, கோட்டை அது வாட்டுக்காங்க விழுந்துடும் அப்படியெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் நல்ல வார்த்தைகள் அல்ல. அந்த சகரியா கர்த்தர் தூதன் சொல்கிறான், உனக்கு ஒரு குமாரனை கர்த்தர் கொடுப்பாருன்னு. இவன் வயசாகி போச்சு, அது உண்மைதான். அது எப்படி அவனு சந்தேகப்பட்டு கேட்க, கடைசிக்கு உன் வாயை மூடு, வாயை திறந்தா நீ ஏதாவது தப்பாக பேசுவோம் போல அப்படின்னு அவன் வாயை மூடி விட்டார். அதுபோல் இஸ்ரவேல் ஜனங்கள் வேறு எதையும் பேசாத,
அதாவது என்ன நடக்கணுமோ அதை பற்றி பேசாமல் அது எப்படி நடக்கும்னெல்லாம் கேள்வி கேட்டாக்க அது ஆபத்து. இஸ்ரவேல் ஜனங்கள் ராட்சதரை பார்த்துட்டு நமக்கு முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் முடியாமையே போச்சுல்ல. அப்போ நீங்கள் எதை பார்க்குறீங்க, எதை பேசுகிறீங்க, அது பெரிய ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்கிறது. நீங்கள் கர்த்தர் இதை காரியத்தில் எனக்கு ஜெயம் கொடுக்குறாருன்னு சொன்னீங்கன்னா அங்கே ஜெயம் வந்துடுது. இதெல்லாம் நமக்கெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முடியாமல் போயிடுது. ஏனென்றால் உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகிறது. இப்போ அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினான். அவர்கள் திரும்ப பாளையத்தில் வந்து பாளையத்தில் தங்கினார்கள். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரிகள் கர்த்தருடைய பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரிகளும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னத்தரானவர்கள் அவர்களுக்கு முன்னே நடந்தார்கள். பின்தண்டோவெனில் எக்காலங்கள் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தடவை சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினால் இந்தபடி 6 நாளும் செய்தார்கள். 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு விழுக்கும்போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தடவை சுற்றி வந்தார்கள். நம்ம ஆளுகள்லாம் நினச்சிருப்பாங்க, இன்றைக்கி என்ன 7 தடவை சுற்றணுமா? அன்றைய தினம் மாத்திரம் பட்டணத்தை 7 தடவை சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரிகள் எக்காலத்தை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்றான். ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாக இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்று வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவர் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். சாபத்தீடானதில் எதையாயிலும் எடுத்துக்கொள்கிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாக இருங்கள். கர்த்தர் ஜெயம் கொடுக்கும்போது இது கிடைக்குது அது கிடைக்குதுன்னு சொல்லி எதையும் பொருளாசையில் எடுத்துக்கிறாதீங்க. அங்கே இருக்கக்கூடிய பொன் வெள்ளி எல்லாமே சபிக்கப்பட்டது. அதை எடுத்துக்கிட்டால் நீங்கள் சாபத்தீடாயிருவீங்க. அதனால் அதுக்கு விலகி இருங்க அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். இவங்க ஒன்றும் பெரிய சாதிக்கலை, சுற்றி வந்தாங்க, கடைசிக்கு ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆனால் சாபத்தீடானது அதை அந்த ஆகான்கிற ஒருத்தன் அதை எடுத்து வச்சு கடைசிக்கு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி விட்டானே. அப்போ சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினால் இரும்பினால் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்திலே சேரும். அவர்கிட்ட போயிட்டாக்க சாபம் இல்லை, அவர்கிட்ட இருக்கிறது எதுவும் சாபம் இல்லை. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணம் தேறி பட்டணத்தை பிடித்தார்கள். ஆர்ப்பரித்தார்கள், அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் இறங்கி பட்டணத்தை பிடித்தார்கள். கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இருக்கக்கூடிய எரிகோ கோட்டை அது விழுகிறது. எப்போ? சுற்றி வர வேண்டிய நாளில் சுற்றி வரணும், ஆர்ப்பரிக்க வேண்டிய நாளில் ஆர்ப்பரிக்கணும். அதை செய்யணும். நான் மண்டி போட்டு அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஜெபம் பண்ணுறதுக்கெலாம் ஒரு நேரம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஜெயம் கொடுக்குற கர்த்தர் கூட இருக்கிறப்ப ஆர்ப்பரிக்கிறது. கேட்டாங்க, யோவான் ஸ்நானனுடைய சீஷரும் பரிசேயர் சதுசேயர் அவருடைய சீஷர்களும் அவங்க உபவாசம் பண்ணுறாங்க, உங்களுடைய சீஷர்கள் உபவாசம் பண்ணலையே அப்படின்னு கேட்டால், மணவாளன் கூட இருக்கிறப்ப மணவாளனுடைய அந்த உதவி கூட இருக்கிறவர்கள் அவங்க உபவாசம் பண்ணுவாங்களோ, அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. மணவாளனுடைய தோழர்கள் உபவாசம் பண்ண மாட்டாங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாருன்னா அங்கே உபவாசம் போட்டு கண்ணீர் விட்டு அங்கே கெஞ்சி மண்டாடுற நேரம் அது இல்லை. கர்த்தர் உங்களோட வந்துட்டாரா, ஆர்ப்பரிக்கிற நேரம். அல்லேலூயா, ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எரிகோ கோட்டை விழுக்காட்டுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். யுத்த வீரரை எங்களுக்கு ஒப்பு கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கோட்டையை கொடுத்தீர், அல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஆர்ப்பரிக்க வேண்டிய நேரம். இன்றைக்கு நீங்கள்
இந்த செய்தியை கேட்ட பிறகாவது நல்ல கர்த்தருக்குள்ளே உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பலப்பட்டு நீங்கள் ஆர்ப்பரியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வருகிறார். நீங்கள் ஆர்ப்பரிக்கும் போது அபிஷேகம் இறங்குகிறது. சத்துருக்கள் முறிவடைந்து போகிறார்கள். உங்களுக்கு ஜெயம் கொடுக்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆதலால் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய மனதை திடப்படுத்தி கொள்ளுங்கள், பலன் கொள்ளுங்கள். அந்த பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான், தலைதெறிக்க ஓடி போவான்னு இருக்கு. ஆதலால் இன்று ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அல்லவா? யோசுவாவுக்கு ஜெயம் கொடுத்த தேவன் அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் ஜெயம் கொடுத்தாதான் அந்த மக்கள் போய் அந்த பாலுந்தேன்னு ஓடுகிற நலம் விசாலமான அந்த வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை அவங்க பிடிக்க முடியும். கர்த்தர் ஜெயம் கொடுக்கலன்னா என்னவோ போய் பார்த்து ஆனை விட்டு ஆய்க்க பார்த்துக்கங்கடா அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாக்க ஒரு பட்டணத்தை கூட இவங்க பிடிச்சிருக்க மாட்டானுங்க. ஏன்னா அவங்க கண்டது ராட்சதர்கள். அந்த முந்திர சந்ததி அந்த ராட்சதர்களை கண்டு ஓடி போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. ஆனால் பின்னாடி வந்த சந்ததி அவங்களுக்கும் அதே ராட்சதர்கள் தான் இருந்தாங்க. அப்போ அதுக்குள்ளே ராட்சதர்கள் செத்து போயிட்டாங்களா? இல்லையே. இந்த இஸ்ரவேலர் அங்கே ராட்சதர்கள் இருக்கிறாங்க, போக மாட்டோம்னு சொன்னவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. இப்போ அவங்க பிள்ளைங்கள்லாம் எழும்பி வர்றாங்க. அப்போவும் அதே ராட்சதர்கள் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் இவங்க போனாங்க, கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எதாவது பார்த்து பயந்து கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேறாமல் இருந்தால் அங்கேயே தேங்கிடுவீங்க. தேங்கக்கூடாது. கலப்பையின் மேல் கையை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்குற வியாபாரம் ஆகாது. கலப்பையில் கை வைத்துட்டா முன்னேற்றம் தான். மரணமே நேடுகிறதா இருந்தாலும் நம்ம யுத்தத்துக்கு நம்மளை பேர் எழுதி கொடுத்துட்டோம். இப்போ மிலிட்ரிக்கு போகிறவங்கெல்லாம் அங்கே போனால் செத்து போகிறவங்கன்னு பயந்துக்கிட்டு இருக்கவங்க போகவே மாட்டான். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் கூட அக்கேஷனலாக சிலர் ரத்த சாட்சியாகி மறிக்கிறதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அதுக்குன்னு எல்லாருமே சாக விட்டார். அதுவும் கூட அந்த ரத்த சாட்சியாக போகிறேன்னு ஒத்துக்கிறவங்களுக்கு தான் அதை விட்டுறாரு. நான் ஜெயிக்கணும் ஆண்டவரை, இந்த இடத்துல சாக விரும்பலை, ஜெயிக்கணும்னு கேட்டால் ஜெயம் கொடுத்துருப்பார். அதெல்லாம் அவங்களுடைய விசுவாசத்தின்படி ஆகிறது. இப்போது உங்களுடைய விசுவாசம் என்ன? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த எரிகோ கோட்டை, ராஜா, யுத்த வீரர் எல்லாரையும் கர்த்தர் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எரிகோ கோட்டை, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்குற அந்த ராட்சதர்கள் பாருங்கள். பெலிஸ்தரோட வந்த யுத்தத்தில் அந்த சவுல் ராஜாவும் சரி, கூட இருந்த இஸ்ரவேலரும் சரி, அந்த அந்த கோலியாத்து, அந்த கோலியாத்தை பார்த்து அப்படியே மிரண்டு, அவங்க பார்த்ததெல்லாம் என்னது? கோலியாத்தை. ஆனால் தாவீது பார்த்தது என்ன? நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே. அப்போ அவன் எதை பார்க்குறான்? இஸ்ரவேலரெல்லாம் கோலியாத்தை பார்த்தாங்க. ஆனால் தாவீது கோலியாத்தை பார்க்குறத விட்டு, கோலியாத்தை, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனையாகிய இஸ்ரவேலுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால நான் வர்றேன் அப்படி சொல்லி உன்னை கொன்று உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைக்கும் காட்டு மிருகங்களுக்கும் தின்ன கொடுப்பேன் அப்படின்னு. அப்போ அவன் எதை பார்த்தான்? அவன் கர்த்தரை பார்க்குறான். மீதி இஸ்ரவேலர் அந்த கோலியாத்தை பார்த்தாங்க. அவங்கெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியல. இன்றைக்கு நீங்கள் கோலியாத்தை பார்க்குற ஆளுகளா அல்லது கோலியாத்து முன்னாடி கர்த்தரை பார்க்குற ஆளுகளா? நீங்கள் கர்த்தரை பார்த்தீங்கன்னா கோலியாத்து காலி, கல்லை விட்டு எறிஞ்சு கொண்டு விடுவீங்க. பெரிய யுத்தமெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. கர்த்தர் கூட இருக்கிறாரு. கல்லை விட்டு எறிகிறப்ப எந்த கல் 1000 பக்கம் போகும். ஆனால் நீங்கள் விட்ட கல் கரெக்டாக கோலியாத்து மேலே மண்டையில் படும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா? ஜெயம் கொடுக்குற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பி போல்டு. கர்த்தருக்குள்ளாக உங்களுடைய மனதை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், புறப்படுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறார். ஓகே, காட் பிளஸ் யூ. உயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, உயர் நீக்கும் மருத்துவரே.